நியூஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நவநீத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜேகே சார். இப்போது சில பேர் திமுகவை சேர்ந்த சில பேர் இன்னைக்கு பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்பு என்பது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அது பாதுகாப்பு தரணும், போலீஸ் தரணும்னு அவசியம் கிடையாது, ஆட்சியாளர் தரணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் அவங்களோட சொந்த பொறுப்பில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். என் வீட்டில் பீரோவை வந்து நான் பூட்டாமல் வச்சுட்டு போய் திருடந்துருன்னா எப்படி நான் வந்து காவல்துறையை குற்றம் சொல்ல முடியும், அதே மாதிரி அரசை எப்படி நான் குற்றம் சொல்ல முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் இவங்க தொடுக்கிறார்கள். ஸோ இவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இது வந்து முழுக்க முழுக்க திமுக அரசோட காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பீரோவில் ஒன்றும் இல்லைன்னா, அதாவது என்ன சொன்னீங்க, அந்த அவர் என்ன சொன்னார், அவர் பீரோவில் வந்து நான் பூட்டாமல் போயிடுவேன், அதுக்கப்புறம் எவனோ திருடிட்டு போயிட்டான்னா அது நான் பொறுப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா. பீரோவில் நீங்கள் எதாவது வச்சா தானே எல்லாத்தையும் அறிவாலயத்தில் போய் நீங்கள் வந்து அடகு வச்சிட்டிங்கன்னா என்ன இருக்கும் பீரோவில்? அப்போ உங்கள் தப்பு, அப்போ திருட வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதான் அர்த்தம் அது. ஸோ அதனால் இவங்க எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அறிவாலயத்தில் அடமானம் வச்சுட்டு இவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லாமா அவர்? அதாவது என்னது இருக்கிற ப்ரெஸ்டீஜு, அவருக்கான இது என்ன சமூக நீதி, அவருடைய சுயமரியாதை, அதெல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு அடமானம் வச்சுட்டு பீரோவில் ஒன்றுமே இருக்காது. அந்த அப்படி இருக்கப்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கி அந்த மாதிரி பேசியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் நம்மளே பார்த்துருக்கோம் சார். இங்கே விருகம்பாக்கத்தில் பெண் காவலர், அதாவது யார் வந்து காவலுக்கு வராங்களோ இந்த திமுகவுடைய கூட்டத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து காவலுக்காக வந்திருக்கக்கூடிய காவல் பெண்மணிகளுக்கு, ஓன் போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே திமுக நிர்வாகிகள் கை வச்சதை பார்த்தோம். அப்போ இவர் எதாவது பேசினாரா? இவர் சொல்லக்கூடிய நபர் எதாவது பேசினாரா? ஆதரவாக எதாவது பேசினாரா? இல்லை கண்டித்தாக எதாவது பேசினாரா அவர்? இவர் ஒரு டைப்பு, அதாவது திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பிரபல பேச்சாளர் இருக்கார், இவர் அடுத்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக வரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான். இல்லை, இப்போ பெண்கள் பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து அது இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்ல அரசு இது பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்லணும்னா என்ன சொல்கிறேன், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ஒரு நாள் என்ன பண்ண சொல்லுங்கள், நைட்டில் தனியாக நடக்க சொல்லுங்கள், நடந்துட்டு வந்துட்டு அவர் அந்த பதிவை சொல்லட்டும், அப்போ நம்ம ஏற்றுக்கலாம். ஏதோ ஒரு லேடிஸ் வந்து கார் ஓட்டின்னு போகும்போது ஒரு துரத்தின்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னப்போ காவல்துறை ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னும் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக கொடி கட்டின கார் தான் வந்து துரத்தின்னு வந்துன்னு வேறு சொல்கிறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த கார் வந்து திமுக கொடி கட்டினால அந்த கட்சிக்காரங்க கிடையாதுன்ற ஸ்டேட்மெண்ட் முதல்ல சொல்லிட்டாங்க. யார் என்ன இது விசாரிக்கலாம், அது அடுத்தது. அந்த கொடி கட்டணும் அந்த கார் வந்து திமுகவுடைய சேர்ந்த பிரமுகர் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து பெண்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன முன்னுரிமை தரணும், அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு யார் துரத்தின்னு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் சீட் கொடுத்துறாங்க. அப்படி தான் இருக்கிறது காவல்துறையோட செயல்பாடு. அப்படி இருக்கிறது எப்படி சொல்ல முடியும், உண்மையாக தானே இருக்கிறது. பெண்களுக்கு வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்குன்றது ஒரு நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்கிறது. நம்ம பல சம்பவங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதாவது சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து என்னெல்லாம் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா அப்படின்னு சொல்லி இவர் தன்னை வந்து சொல்லிக்கிறாரு, அவர் ஒரு பேர் அவங்களாம் வச்சுக்கிறாங்க. பட் ஒரு பேசிக் சொல்லக்கூடிய ஒரு உமன் சேஃப்டின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இல்லை, 2021 இவங்க ஆட்சி அமைத்ததுலேருந்து வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, KN நேரு பல 100 கோடி ரூபாய் ஊழல், அதில் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள், அது இல்லாமல் டெண்டர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டது. அவர் மேலே வந்து வழக்கு தொடுப்பது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. நீதிமன்றம் கூட நேற்று சொல்லியிருக்காங்க, என்ன நீங்கள் வந்து வழக்கை வந்து தொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, காவல்துறையே மெத்தனை போக்காக இருக்குது, அவர் மேலே நடவடிக்கை ஏன் எடுப்பதற்கு இவ்வளோ காலதாமதம் விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ காவல்துறையின் இந்த மெத்தனை போக்கு, தமிழக அரசின் மெத்தனை போக்கு எப்படி பார்க்குறீங்க? சார், நம்ம திருப்பரங்குன்ற கேஸ்லேயே பார்த்துட்டோம். அதாவது உங்களுக்கு ஒரு ஆர்டரை வந்து அதே மதிக்க மாட்டோம்னு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்காங்க தான் தமிழக அரசு அதிகாரிகள். அதுக்கு உதாரணமாக தெரியும் வேல்முருகன், வாழ்மொழி கட்சியோட வேல்முருகனே வந்து என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்ற வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கொடுத்துருக்காரு. அதுக்கு இன்னும் திமுக தரப்புல இந்த என்ன ஒரு எதிர்வினையும் வரலன்றதை பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறச்ச ஒரு நீதி அரசர் கொடுத்த ஒரு தீர்ப்பையே மதிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய அரசு எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி KN நேரு அவர்களுக்கு வந்து உடனே ரேப்பிடாக பண்ணுவாங்க? இப்படி ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இவங்களுடைய அமைச்சர்கள் பேரில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. பயந்து போய் நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணுறாரு, ஐயோ இது வந்து நீதிக்கே எதிரான விஷயத்தை சூமோட்டோவாக அந்த கேஸை ஃபைல் பண்ணுறதே நம்ம பார்க்குறோம். எப்படி அந்த கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்றது நமக்கே தெரியும். பொன்முடி மேலே இருக்கக்கூடிய வழக்கை வந்து எப்படி அப்படியே சூமோட்டோவாக அதை க்ளோஸ் பண்ணதை பார்த்தோம். அதனால் ஒரு பக்கம்
இருக்கிற வழக்கை வந்து முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வருவோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இது அடுத்த ஆட்சியாளர்கள் வந்துட்டா இன்னும் மோசமாயிடுனால இருக்கிற வழக்கை முடிக்கணும்னு பார்க்குறேன். இன்னொரு இடத்துல வந்து அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போகுது, அப்படியே தள்ளி 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 தள்ளி. ஏன்னா நம்ம தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, நம்ம வந்து நீதி அரசுகள் ஆணையை வந்து மதிக்காத போது என்ன அவங்க கொடுத்து வாங்கி வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு விஷயம் நல்லா எடுத்து பாருங்களேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு. இப்போ தேர்தல் காலகட்டம் வந்துச்சுன்னா டிஜிபி மாற்றப்படுவது ஒரு மரபாக இருக்கிறது, மாற்றுவாங்க, அது வேறு விஷயம். பட் நீங்கள் எப்படி பொறுப்பு டிஜிபியை வச்சு நீங்கள் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியும்? இல்லை வந்து உங்களால் இந்த மாதிரி கடினமான கேஸு ஆக்ஷன், ரேபிட் ஆக்ஷன்லாம் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ நம்மளும் பார்த்தா தமிழக அரசு இதை வந்து இதை ஒரு கேஸாக எடுத்துகிட்டு போய் அப்பாயின்மெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஆகியிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ பஞ்சமாக இருக்குது உங்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லுங்கள். நீங்கள் தான் திராவிட மாடல்ன்றீங்க, திராவிட மண்ணுன்றீங்க. ஏன் உங்களுக்கு திறமையான போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டார்டட் லா அண்ட் ஆர்டரை பார்க்குறதுக்கு? அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கொஞ்ச நாளாகவே சுட்டி காட்டிட்டு வரது பார்க்கணும். இவ்வளோ லிஸ்ட்டு போயிருக்கு, இவ்வளோ பேர் போயிருக்கு, ஒன்றும் அப்பாயின்ட் பண்ணலைன்னா எப்படி இருக்குது? அப்போ பொறுப்பு டிஜிபிக்கு என்ன, அவருக்கு என்ன பொறுப்பு டிஜிபினா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பவர் தான் இருக்குது, அவரால் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கிடையாது அவருக்கு. கண்டிப்பாக. அதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பள்ளியில் வந்து ஒரு தனியார் பள்ளி, அந்த ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநர் வந்து அந்த வண்டி ஓட்டுநர் வந்து போதை பொருள் உட்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போதையில் அந்த வண்டி வாகனத்தை ஓட்டுனால ஒரு குழந்தை வந்தபோது குறுக்க அந்த குழந்தை மேலே ஏற்றி அதை கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இதை வந்து பலரும் சொல்கிறாங்க, ஒரு பள்ளியில், அதுவும் தனியார் பள்ளியில் போதைப்பொருள் உபயோகப்படுத்தி ஒரு ஓட்டுநர் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த திராவிட மாடல் அரசு இருக்குது. இது கண்டிக்க கூட யாருக்கும் வைக்கலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ்மாக் ஒரு பக்கம், போதைப்பொருள் ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து உழன்று கொண்டிருக்கின்ற தமிழகம் இதை கட்டுப்படுத்த என்ன பண்ண போகிறாங்க? அதாவது நீங்கள் ரெண்டு விஷயமா இதை பார்க்கணும், போதைப்பொருள், இன்னொன்று டாஸ்மாக். இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா திராவிட மாடல் அரசு, அதாவது திராவிட மாதிரி அரசு வந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்க, மது பிரியர்கள்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து நீ குடிகாரன்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா நீ மது பிரியர்கள்னு அவங்கள சொல்லணும். இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஒரு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது உடனே அதிரடியாக வந்து ஆட்சிக்கு வந்தப்போ, ரெண்டாவது ஆட்சிக்கு வந்து பல மதுக்கடைகள் மூடப்பட்டதை நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு எவ்வளோ மூடினாங்கன்றது தகவல் கிடையாது. மாறாக வந்து வருஷம் அதோடைய லாபம் வந்து எப்படி போயிட்டு இருக்கிறது பார்க்குறோம். அதில் கூட ஒரு ஊழல் நடந்திருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம பார்த்தோம், அந்த கேஸ் போயிட்டு இருக்கிறது பார்க்குறோம். அதோட இன்னும் முடிவு வரல. ஸோ அது ஒரு பக்கம் ஊழலும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மது பிரியர்களுடைய தொல்லைகளும் இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல போனால் செய்தியில் வந்து மது பிரியர்களுடைய தொல்லை, இப்போ முன்னாடிலாம் வந்து குடிபோதைகள்ன்றது வந்து இப்போது மது பிரியர்கள் தொல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. அது கட்டுக்கடங்காமல் இருக்கிறத பார்க்குறோம். உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா, இந்த திராவிட மாதிரி அரசு பொறுப்பேற்ற பிறகு இங்கே சென்னைக்கு அருகே நினைக்கிறேன், பள்ளி மாணவர்கள் பீர் அருந்திய வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போனதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பல மாணவிகள் அந்த இடத்துல வந்து பல அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர்களை தாக்கி, போதையில் ஆசிரியர்களை தாக்கி வந்து பெஞ்சை உடைச்ச சம்பவம் பரபரப்பாக இருந்ததை நம்ம பார்த்தோம். அது மாதிரி எந்த தூத்துக்குடி பக்கம் நினைக்கிறேன், அந்த சைடில் வந்து மாணவர்களிடையே மோதல் ஆகி மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை இதையும் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கிறச்சே ரொம்ப ஒரு மோசமான ஒரு அவலமான நிலையில் தான் பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கு அருகே ஒரு பள்ளி மாணவர் சுவர் இடிந்து இறந்து போனார். அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து 3 லட்ச ரூபாய். மாறாக அதிமுக ஆட்சியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிப்பாருங்க. நீங்கள் வந்து கடுமையான இடத்துலேருந்து தான் வந்து இது வந்திருக்கும், அதை பற்றி ஒரு 3 நாள் 4 நாள் விவாதம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு அஜெண்டா செட் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அடுத்தது வந்து இந்த போதை பொருள், குறைஞ்சபட்சம் நீங்கள் ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது போதையில் தாக்கினார்கள் இங்கே சென்னைக்கு அருகே தான் நினைக்கிறேன். குறிப்பாக ஏன் நம்ம இந்த முருகர் இருக்கக்கூடிய திருத்தணி கிட்ட பார்த்தோம் சம்பவம், வந்து போதையில் வந்து காட்டு மிராண்டித்தனமாக ஒரிசா இளைஞரை பார்த்தா, அதே திருத்தணியில் திரும்ப இன்னொரு சம்பவம் நடக்குது. அதே பக்கத்தில் அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு பொண்ணு அவன் அண்ணன் பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது துரத்திட்டு வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கிராமத்து பிரச்சனையாக மாறினதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்துலேயும் வந்து செய்திகளில் வருது போதையில் இருந்தனர், போதையில் இருந்தன்றது இந்த வார்த்தையை நம்ம தவிர்க்கவே முடியாத கட்டாயம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் போதை இல்லாத தமிழகம் நீங்கள் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நாளுக்கு நாள் வர செய்தி. அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது டாஸ்மாக் அப்படின்னு சொல்கிறத விட இவங்க என்ன பண்ணுறாங்க, மணமகிழ் மன்றங்கள். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மணமகிழ் மன்றங்கள் அங்கங்கே தெருவுக்கு டீ கடைக்கு நிகராக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இது மாதிரி மணமகிழ் மன்றங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த செகண்ட் கிரேட்
லைசன்ஸ்லாம் கொடுத்து போலீஸ் கட்டுப்பாடு இல்லாமல் இரவு முழுவதும் அங்கே மதுபானங்கள் வந்து விற்பனை நடைபெறுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி விஷயமும் பார்க்கப்படுதே சார். அதாவது இதே திராவிட மாதிரி அரசு வந்தப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு, கல்யாண மண்டபம்லையும் ஸ்டேடியத்திலாம் அலோவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆர்டரை கொண்டு வந்தாங்க. அப்போனா எந்த அளவுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தணும்னு தான் பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஃப்ரீ ஹேண்டு ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி சர்வதேச போட்டிகள் நடத்தும் போது மதுபான இதை வந்து நீங்கள் இது பண்ணலாம், அது மாதிரி கல்யாண மண்டபத்தில் நீங்கள் பர்மிட் பண்ணலான்னு சொல்லி வந்தப்போ அது வந்து ஒரு யாருக்காக அந்த இந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. பட் ஒரு கடுமையான ஒரு எதிரொலி இருந்தனால தான் அதை வந்து அந்த தீர்மானத்தை வந்து வாபஸ் எடுத்தாங்க. ஸோ இவங்க நிறைய இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாபஸ் எடுத்திருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் இதை நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு ஒரு மதுபான இதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்றது அந்த ஒரு செய்தி. அதாவது இவங்க வந்த ஆட்சியில் வந்த சில காலகட்டத்திலே அதை அறிவித்ததே நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த FL2 FL3 அந்த மாதிரி லைசன்ஸில் வந்து சில இடத்துல முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த FL3 ஆன லைசன்ஸோ FL4 ஆன லைசன்ஸோ. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் பார் மட்டும் தான் இயங்கி கொண்டு இருக்கும். அதுக்கான போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுக்கான போர்டிங் லாட்ஜிங் இருக்குது, இல்லைன்னா அது ஒரு 2 தெரு பக்கத்தில் தள்ளி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பாலிசியே இல்லாமல் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ டார்கெட் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் கூட வந்து நம்மளுடைய அமைச்சர் சொன்னார், மதுவிலக்கு துறை அமைச்சர் கூட என்ன சொன்னார், நாங்கள் வந்து அட்டைப்பெட்டியில் வந்து சாமானியர்களுக்கும் கொடுக்குற ஃப்ரூட்டி டப்பா மாதிரி வரத்துக்கு கூட நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டாஸ்மாக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் ஒரு ஊழல் வந்தது, அது இருக்கா இல்லையான்றது ஒரு விசாரணை ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட் பேஸ்டு இந்த அளவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னு சொல்லி அவங்க பண்ணுறதையும் பார்க்குறோம். ஏன் நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்தாலும் சென்னையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க திருப்பி கொடுத்தா 10 ரூபா தரேன்னு சொல்லி அந்த அறிவிப்பு வந்தோடனே பல மதுபான கடைகள்லாம் மூடிட்டாங்க. அவங்களாம் மூடிட்டாங்க. ஏன்னா நீங்கள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு தானே வாங்குறீங்க. நீங்கள் பில் போட்டு கொடுக்குறதா இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அந்த கையாடல் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி போகிறதுல வந்து செட்டில்மெண்ட்டில் ஆகிடும், மிஸ்கால்குலேஷன் ஆகுதுனால அவங்க ஒரு இதில் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி நைட் நேரம்லாம் கொஞ்சம் சாத்தி வச்சு அவங்களுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க. பட் வேறு வழி இல்லை. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தொழிற்சங்கங்கள், அதாவது திமுகவுக்கு ஆதரவாளர்கள் சிபிஐ சிபிஎம்மோட தொழிற்சங்கங்கள் CITU எல்லாம் இருக்காங்களாம். CITU எல்லாம் இப்போ வந்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா, பல்வேறு கோரிக்கைகள் சாம்சங் போன்ற விஷயங்கள்லாம் கோரிக்கைகள்லாம் முன் வச்சோம், எதுவுமே அவங்க நிறைவேற்றவே இல்லை திமுக அரசு. ஸோ தொழிற்சங்கங்களுக்கு தொழிலாளர்கள் யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கூட்டணி கட்சியோட தொழிற்சங்களே முடிவாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தொழிலாளர்களுக்கு இந்த வஞ்சனை செய்யும் திமுக விட்டு என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப நல்ல கேள்வி அது. ஏன்னா ஒரு 10 கோடி 5 கோடி வாங்கின கட்சிகள், அவங்க 15 கோடி வாங்கின கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைவர் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நான் சொல்லிட்டேன், பல முறை சொல்லிட்டேன், என்ன சொன்னேன், எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கினோம், ஆனால் அந்த பணத்தை திரும்ப திமுக நிர்வாகிகளுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே ஒரு மணி லாண்டரிங் மாதிரி தான் இருக்குது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு என்னென்னு தோணித்துன்னா, திமுக உடைய தொண்டர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட வெற்றிக்கு பாடுபட்டவங்களுக்கு அவங்க திரும்பி கொடுத்துட்டாங்கன்றதுனால அதுக்கு இப்போ திமுக டேரெக்டாக கொடுத்துருக்கலாம்ல. ஒரு வகையில் பார்த்தா ஒரு டைப் ஆஃப் மணி லாண்டரிங் மாதிரி தான் இருக்கிறது. இப்படி கொடுத்து அப்படி குருவி மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, சாமானியனுக்கு புரிகிற மாதிரி பார்த்தோன்னா குருவி மாதிரி. ஸோ அதை பண்ணியிருக்கோன்ட்டு சொல்லுங்கள். அப்போ கடைசியில் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றது நீங்கள் ஒன்றும் ஒத்துக்கிறீங்க, இல்லை நீங்கள் வாங்கி அதை வந்து திமுக நிர்வாகிகளை கைமாற்றி விட்டேன்றதையும் ஒத்துக்கிறீங்க. ஸோ அப்போது உங்களுடைய ஸ்டேட்டஸ் அவ்வளோதான். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்க்கும்போது அவ்வளோதான். என்னெல்லாமோ இழுத்து பிடிச்சி பார்த்தாங்க, கிடைக்குன்ட்டு பார்த்தாங்க, ட்ரை பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் இந்த முக்கியமாக இந்த CITU பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாரோட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் இருக்கும்போது வந்து பல கோரிக்கைகள் வந்து மீட்டர் அமல்படுத்தினாங்க. அவங்க கேட்ட ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சவுந்தரராஜன் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவித்தார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்குறது, பைக் டாக்ஸி வந்து தடை பண்ணணும்னு சொல்லி கேட்டுறாங்க. இது வரைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை தடை பண்ணாங்களா? இந்த சங்கத்தில் சேர்ந்தவங்க அவங்களா இந்த மாதிரி பைக் டாக்ஸி போடுறவங்கள வந்து பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறத வந்து செய்தியாக பார்க்குற அமைத்தது வந்து தொடர்ந்து ஒரு அழுத்தம் தெரிவித்து வராங்க. அதை வச்சு ஒரு போராட்டம், ஒரு பேரணிலாம் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளால் ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கூட பண்ண முடியல. அந்த மாதிரி
பல தொழிற்சங்கங்கள், பல தொழிற்சாலைகள், பல அரசியல் அமைப்புகளில் வந்து இவங்க ஆளும் கட்சி சார்பாக அந்த அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்பாயிண்ட் பண்ணும்போது இவங்க கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்துக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதில்ல. இல்லை அப்படி அவங்க ஏதாவது கோரிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போக்குவரத்து துறையில் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், இது நம்ம தெரிஞ்ச வரை ஏதாவது ஒன்று பண்ணால் அதை கன்சிடர் பண்ணுறது. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதுறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெக. நேரிலே மீண்டும் அடுத்த சொல்லிடு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.